ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த குளிரான கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பாடிக்கு ப்ரோட்டீன் சத்து அதிகமாக கொடுக்கக்கூடிய பச்சைப்பயிறு கடையில் தான் செய்ய போகிறோம். வாங்க சட்னி இது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான பச்சைப்பயிறு எடுத்துக்கோங்க. நான் ஒரு ஸ்மால் பவுல் நிறைய எடுத்திருக்கேன். இதை லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக வறுத்து குழம்பு பண்ணும்போது குழம்பு வந்து நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இதை ஆற விட்டுட்டு வாஷ் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். இது கூட கட் பண்ண 3 பல் பூண்டு, கட் பண்ண ஒரு பெரிய தக்காளி, தேவையான தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் 1 பவுல் பாசிப்பயிறுக்கு 3 பவுல் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ குக்கரை மூடி போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 7லேருந்து 8 விசில் லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கலாம். அப்போ உங்களுக்கு நல்லா வெந்து வந்துடும். இப்போ இதை கரண்டி வச்சு லைட்டாக மசிச்சு விட்டுறலாம். சூடு நல்லா ஆறட்டும். இப்போ ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துட்டு சூடு பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் போல் சீரகம், கூடவே நான் முழு மல்லி ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்து அதை லைட்டாக வறுத்து இடிக்கல்லில் இடித்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்து பொரிய விட்டுறலாம். மல்லியை இந்த மாதிரி வறுத்து இடித்து சேர்க்கும் போது குழம்பு நல்ல வாசனையாக இருக்கும். இந்த தாளிப்பு கூட பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயம், 3 காஞ்ச மிளகா, 2 பச்சை மிளகா, ஒரு 2 கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி விட்டுறலாம். ஓரளவுக்கு வதங்கி வரட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம குழம்புக்கு தேவையான உப்பு, கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், இந்த 3ஐயும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த தாளிப்பை அப்படியே சூட்டோட நம்ம இந்த பச்சைப்பயிறு கூட சேர்த்திடலாம். இந்த மாதிரி தாளிப்பை சேர்த்துனதுக்கப்புறம் உங்களுக்கு கடையும் போது உங்களுக்கு குழம்பு இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு பருப்பு மத்தோ இல்லை மேஷரோ வச்சு லைட்டாக நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ சூப்பரான டேஸ்ட்டில் ஹெல்த்தியான பச்சைப்பயிறு கடையில் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. சூடான சாப்பாட்டில் இதை ஊற்றி கொஞ்சமாக நெய் விட்டு அப்பளத்தோடு சேர்த்து சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனல் ஆஹா வேர்ல்டை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவோட எல்லாரையுமே மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.